பார்க்கிறோம். போதைப் பொருள் பயன்பாடு தொடர்பான வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். போதைப் பொருள் பயன்பாடு தொடர்பான வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொக்கைன் போதைப் பொருள் சப்ளையருடன் தொடர்பு இருப்பதாக சந்தேகத்தின் பேரில் விசாரணை நடத்தப்பட்டது. முன்னதாக அதனைத் தொடர்ந்து தற்போது இது தொடர்பான வழக்கில் தற்போது நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருப்பது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போதைப்பொருள் பயன்பாடு தொடர்பான வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதர்ஷன் இணைப்பில் இருக்கிறார். சுதர்ஷன், வணக்கம். இந்த கேஸ்ல நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அவர் மீதான குற்றச்சாட்டு எப்படி உறுதி செய்யப்பட்டது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். பிரபல நடிகர், அதாவது ரோஜா கூட்டம் படத்துடைய கதாநாயகன் பிரபல நடிகரான ஸ்ரீகாந்தை நுங்கம்பாக்கம் போலீசார் கைது பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல விடுதியில், நட்சத்திர விடுதியில ஒரு லார்ட் ஆஃப் த ட்ரிங்க்ஸ் அப்படின்ற ஒரு பார் வந்து நடந்து வருகிறது. அந்த பார்ல ஏற்பட்ட ஒரு பிரச்சனை காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்டோர் வந்து கைது பண்ணப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. சிலர் மீது குண்டாசும் போடப்பட்டிருக்கிறது. குண்டர் சட்டத்திலும் கைது பண்ணியிருக்கிறாங்க போலீசார். இதுல முக்கியமாக அதிமுக முன்னாள் நிர்வாகிகள் வந்து இந்த வழக்குல கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் இருக்கிறாங்க. முக்கியமான பொறுப்புல இருந்த ஒரு அதிமுக நிர்வாகி தான் இந்த பிரசாத், ஐடி விங்ல இருந்தாரு. இந்த பிரசாத் தான் பிரபல நடிகரான ஸ்ரீகாந்திற்கு வந்து தொடர்ச்சியாக போதைப் பொருள் கொடுத்து வந்ததாகவும், அதன் காரணமாக இந்த போதைப் பொருளை பயன்படுத்தி வந்த ஸ்ரீகாந்த் அவர் மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் அவருடைய நண்பர்களுக்கும் கொடுத்து வந்ததாக போலீசார் வந்து அவருடைய விசாரணையில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்று காலை ஸ்ரீகாந்தை போலீசார் அவருடைய வீட்டிலிருந்து அழைத்து வந்து நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்து அதன் பிறகு அவரை வந்து மருத்துவமனை அழைத்து சென்று மருத்துவமனையில பரிசோதனை செய்ததுல அவர் வந்து போதைப் பொருள் எடுத்தது அந்த ரத்த மாதிரியிலிருந்து உறுதியானது. அதன் பிறகு ஸ்ரீகாந்திடம் தொடர்ந்து உயரதிகாரிகள் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணை செய்தார்கள். திருவல்லிக்கேணி துணை ஆணையர் ஸ்ரீகாந்திடம் விசாரணை நடத்தினார். விசாரணை நடத்திய பின்பு தற்போது நடிகரான ஸ்ரீகாந்த் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிரசாத்திடம் வாங்கினது உறுதியானது. அதே போல எதன் அடிப்படையில ஸ்ரீகாந்த் கைது செய்யப்படுறார் அப்படின்னா, பிரதீப் என்கின்ற பிராடோ, இவன் ஏற்கனவே பிரசாத்திற்கு தொடர்ச்சியாக இந்த சிந்தட்டிக் ட்ரக் என்று சொல்லக்கூடிய இந்த கொக்கைனை வந்து ரெகுலரா வந்து கொடுத்து வந்ததாகவும், விற்று வந்தது வந்து பிரதீப் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில. அது மட்டும் இல்லாம பிரதீப் அதே போல ஸ்ரீகாந்த் பிரசாத் நடத்தக்கூடிய பார்ட்டியில எல்லாம் கலந்து கொள்வாரு. அங்க வந்து ரெகுலரா பிரசாத் கொடுக்கக்கூடிய அந்த ட்ரக் கொக்கைனை வந்து ஸ்ரீகாந்த் எடுத்துக்கொள்வார்.